ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்பிணிகள் வந்து பிரேசியர் பேண்டீஸ் வந்து போடலாமா போடக்கூடாதா? ஒரு சிலருக்கு வந்து பிரேசியர் போட்டால் பால் வந்து கட்டும், அல்லது ஒரு சிலருக்கு மார்பகங்கள் வந்து ரொம்ப வலிக்கும், பால் சுரக்காது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பிரேசியரே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பிரேசியர் போடுங்கன்னு சொல்லுவாங்க. பேண்டீஸ் வந்து ஒரு சிலர் போடலாமா போடக்கூடாதா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா கர்ப்ப காலத்துல பிரேசியர் வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா, நம்மளோட மார்பகங்கள் வந்து ரொம்ப கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். அதுவும் நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா போடுறது ரொம்பவே நல்லது. ஆனா, ரொம்ப இறுக்கமா போடக்கூடாது. அப்படி இறுக்கமா போடும்பொழுது தான் உங்களுக்கு அந்த மார்பக வலி வந்து ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து ஏற்படும். ரொம்ப அரிக்கிற மாதிரியோ, ரொம்ப பெயினா இருக்கிற மாதிரியோ வந்து ஏற்படும். ரொம்ப இறுக்கமா போடவே கூடாது. நார்மல் டைமை விட ப்ரெக்னன்சி டைமில் மார்பகங்கள் வந்து ரொம்ப பெருசாகும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 32 34 சைஸ் வாங்குனீங்கன்னா, அதுக்கு அடுத்த சைஸா வாங்கிக்கோங்க. இல்ல 38 2 சைஸ் கூட நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ரொம்ப இறுக்கமா, அதாவது ஒரு சிலர்லாம் அப்படியே டைட்டா போட்டா அந்த பிரேசியர் போட்ட அந்த தடமே அவங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. நல்லா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி போடுறது ரொம்பவே நல்லது. அதுக்காக ரொம்ப லூஸாவும் போடாம கரெக்டான ஃபிட்ல வந்து போடுறது ரொம்பவே நல்லது. இதுக்கு முன்னாடிய விட இப்போ ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும். அப்போ ஃபீட் பண்ணும்போது எப்படின்னா, ஃபீடிங் ப்ராவே நம்மட்ட இருக்குது. அ இப்ப நம்ம மல்லிகா மெட்டர்னிட்டி ஃபீடிங் வியர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில ஃபீடிங் ப்ரா மொதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து விக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஃபீடிங் நைட்டி, ஃபீடிங் ஃப்ராகு, ஃபீடிங் மேக்ஸி எல்லாமே இப்போ பொங்கலுக்கு அவ்வளோ கிராண்டா நம்ம புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம். கீழ நான் லிங்க் குடுக்குறேன். வாட்ஸ்அப் லிங்க் குடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்து போகுது. நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான், சிஓடி கிடையாது. ஸோ புக் பண்ணி சீக்கிரமே நாங்க டெலிவரி பண்ணிருவோம். நார்மலா கர்ப்ப காலத்தில ஒரு சிலருக்கு வந்து பேண்டீஸ் வந்து போடலாமா, போடக்கூடாதான்னு சொல்லியிருக்கு. ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். நார்மலா கர்ப்பிணிகள் வந்து பேண்டீஸும் யூஸ் பண்ணணும். ஆனா எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ரொம்ப ஈரமான பேண்டீஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. என்ன காரணம்னா, அதிலருந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுக்கு நோய்கள் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஈரமா போடும்பொழுது அவங்க தொடையிலேயே வந்து ரொம்ப அ அரிக்கிற மாதிரியோ, அல்லது புண்ணு மாதிரி கூட வந்து ஏற்படும். அதே மாதிரி நெறைய பெண்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் நம்மளுக்கு ஈரமான ஜட்டி வந்து போடவே கூடாது. அ ஏன்னா ஈஸியா தொற்றுக்கள் வந்து ஈஸியா உள்ள போயிடும்னு சொல்லுவாங்க. நீங்க நார்மலா அ பிரெக்னன்சி டைம்ல பேண்டீஸ் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும் தான். ஆனா ரொம்ப இது கிடையாது. உங்களுடைய விருப்பம் தான். யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். ஆனா ஈரமான பேண்டீஸ் வந்து போடக்கூடாது. ஈரம் இல்லாமல், ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து யூரின் வந்து போயிட்டே இருப்போம். ஸோ ஈரமாயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனா ஈரமான பேண்டீஸ் வந்து கண்டிப்பா போடவே போடாதீங்க. அது இன்னும் அதிகமான இன்ஃபெக்ஷன வந்து ஏற்படுத்தும். ரொம்ப டைட்டாவும் போடாதீங்க. ஒரு சைஸுக்கு எக்ஸ்ட்ரா சைஸ் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மலா பேண்டீஸும் ப்ராவும் வந்து கண்டிப்பா ப்ரெக்னன்சி டைம்லயும் சரி, ஆஃப்டர் டெலிவரிக்கு அடுத்தும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ப்ரா நீங்க யூஸ் பண்ணலாட்டி உங்களோட மார்பகங்கள் வந்து ரொம்ப கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். இது நீங்க பிரேசியர் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த அ ஓரளவாவது கரெக்ட்டா இருக்கும். அதோட சேஃப் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.